2024 உங்களுக்கு என்னென்ன பண்ணணும்னு அது ஆல்ரெடி பிளான் பண்ணியிருக்கோம். எதை நோக்கி ஓடுறோம், எதுக்கு ஓடுறோம் அப்படின்ற கேள்வியை நம்ம யாருமே யோசிக்கிறதே இல்லை. நம்முடைய மருத்துவர் வேணி அவர்கள் ஒரு அருமையான கருத்து சொன்னார்கள். தனி நபர் மட்டும்தான் சொல்யூஷன் எடுக்கணும். இவர் பேசணுமா, இவருக்கு அப்புறம் அவர் பேசணுமா? தொலைக்காட்சியில் தொலைந்து போகாமல், அலைபேசியில் அடைக்கலம் போகாமல், மனமே ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். நகைச்சுவை மன்றத்தின் வெள்ளி விழா சீரோடும் சிறப்போடும் சிராப்பள்ளியில் அரங்கேறியிருக்கும் விழாவை ஐரோப்பாவில் இருந்து கூட ஆன்லைன் வழியாக பார்க்க பாதை விரித்திருக்கிறது விஞ்ஞானத்தின் மூளை. காசிநகர் பேசும் புலவர் உரை கேட்க காஞ்சியிலே ஓர் கருவி செய்ய வேண்டும் என்கிற பாரதியின் எண்ண கனவை எட்டி இருக்கிறது மனிதத்தின் மூளை. மூளை பற்றி ஏன் சொல்கிறேன் தெரியுமா? மூளையின் மூலம் கல்வியை கற்பவர்களுக்கு மத்தியில் கல்வியின் மூலம் மூளையை கற்று மனித மூளைகளுக்கு மருத்துவம் பார்க்கும் மகத்தான பணி செய்து வரும் ராக்ஃபோர்ட் நியூரோ சென்டர் வாயிலாகவும் நியூரோ டாக்டர் தமிழ் என்கிற வலைத்தளத்தில் 1.5 கோடி பார்வையாளர்களை வைத்து இன்றைக்கு மனித மூளைகளுக்கு மருத்துவம் பார்க்கிற மகத்தான பணியை செய்து வருகிற மூளை நரம்பியல் நிபுணர் மருத்துவர் வேணி அவர்களை முன்னிலை உரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். பிறர் பிணி தீர்க்கும் மருத்துவராய் இவ்வையகத்தில் வாழ அருளிய என் இயற்கை அன்னையை வணங்குகிறேன். திருச்சி நகைச்சுவை மன்றத்தின் வெள்ளி விழா மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கும் அனைத்து சிறப்பு விருந்தினர்கள், என் முன்னால் அமர்ந்திருக்கும் மருத்துவர்கள், மன்ற உறுப்பினர்கள், மலைக்கோட்டை மாநகரின் மண்ணின் மைந்தர்கள், உங்கள் அத்துணை பேருக்கும் அன்பு கலந்த மாலை வணக்கங்கள். டாக்டர் வேணிக்கும் திருச்சி நகைச்சுவை மன்றத்துக்கும் என்ன தொடர்பு? நிறைய பேர் மைண்டில் இந்த கொஷின் ஓடிட்டுருக்கோம். நான் 2013 எம்எம்சியிலேருந்து டிஎம் நியூராலஜி முடிச்சுட்டு திருச்சியில் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணேன். 2017 வரைக்கும், 2013 ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணேன். 2017 வரைக்கும் டிவி, ரேடியோ இந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தேன். மருத்துவ மேடைகள் அந்த மாதிரி தான் பேசுகிற வழக்கம். 2017 மார்ச் மாதம் திருச்சி நகைச்சுவை மன்றத்திலிருந்து பொது மேடையில் பேசுவதற்காக ஆரோக்கியம் நம் கைகளில் என்ற தலைப்பில் முதலாக பொது மேடையில் பேசினேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது திருச்சி நகைச்சுவை மன்றம் தான். அடுத்து 2018 பெண்கள் முன்னேற்றத்திற்கு பெரிதும் துணை நிற்பது வீடா நாடா என்ற பட்டிமன்றம் மார்ச் மாத மகளிர் விழாவில் பட்டிமன்றத்தில் பேசினேன். திருச்சி நகைச்சுவை மன்ற உறுப்பினர்கள்லாம், மேடம் நீங்கள் நல்லா பேசுகிறீங்க, பேச்சு அப்படின்றது அந்த டைம் மட்டும்தான், அதனால் நீங்கள் நூல்கள் எழுதுங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. அதனால் நான் அந்த டைமில் நாளிதழ்கள் எழுதிட்டு இருந்த எல்லாத்தையும் தொகுத்து மூளை என்னும் மூலவர் பக்கவாதத்தையும் வெல்லலாம் அப்படின்ற ஒரு நூல் எழுதினேன். அந்த நூலை வெளியிடுறதுக்கு திருச்சி நகைச்சுவை மன்றம் தான் உறுதுணையாக இருந்தாங்க. அடுத்தடுத்து எழுதிய 3 நூல்கள் எல்லாமே திருச்சி நகைச்சுவை மன்றத்தின் மூலமாக தான் வெளியிடப்பட்டது. இப்படி ஒரு மருத்துவரை பேச்சாளராகவும் எழுத்தாளராகவும் உருவாக்கிய பெருமை திருச்சி நகைச்சுவை மன்றம் தான். அதனால் இந்த மேடையில் இந்த திருச்சி நகைச்சுவை மன்றத்துக்கு என்னை அறிமுகம் செய்த டாக்டர் பிரீத்தி புஷ்கர்ணி அவர்களுக்கும் திரு சிவகுருநாதன் அவர்களுக்கும் எனது நன்றியை சமர்ப்பிக்கிறேன். ஒரு மூளை நரம்பியல் நிபுணராக நான் இந்த நிகழ்வை எப்படி பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ கேதரிங் ஆஃப் பியூட்டிஃபுல் மைண்ட்ஸ், நல்ல மனங்களின் சங்கமம், சந்திப்பு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அதாவது இப்போ இருக்க பரபரப்பான உலகத்தில் எல்லாரும் ஓடிக்கிட்டே இருக்கோம். எதை நோக்கி ஓடுறோம், எதுக்கு ஓடுறோம் அப்படின்ற கேள்வியை நம்ம யாருமே யோசிக்கிறதே இல்லை. அதனால வர்ற விளைவுகள் என்ன? மன அழுத்தம். இப்போ என்கிட்ட வர்ற பேஷண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே ஒரு 50%க்கு மேலே பார்த்தீங்கன்னா மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ்னால் வர வியாதிகள் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ எல்லாத்துக்கும் வேக்சின் கண்டுபிடிச்சிட்டோம், எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். ஆன்டி ஃபங்கல், ஆன்டிவைரல், இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ்லாம் நம்ம மேனேஜ் பண்ணிடுறோம். ஆனால் வாழ்வியல் முறை மாற்றங்கள்னால, ஸ்ட்ரெஸ்னால் வர வியாதிகளுக்கு தனி நபர் மட்டும்தான் சொல்யூஷன் எடுக்கணும். அதனால தான் இப்போ உங்கள் கையில், எல்லார் கையிலையும் மனமே ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் அப்படின்ற ஒரு பேம்ஃப்ளெட் கொடுத்துருக்கேன். அதில் மனசை எப்படி நம்ம கட்டுப்பாட்டோடு வச்சுக்கிறது, அதுக்கு 4 A's கிரியேட் பண்ணி அதில் கொடுத்துருக்கேன். அவாய்ட், ஆல்டர், அக்செப்ட், அடாப்ட். இதை உங்கள் லைஃப்பில் எந்த சுச்சுவேஷன்லேயும் நீங்கள் அப்ளை பண்ணி அந்த மன அழுத்தத்துலேருந்து வெளியில் வரலாம்.
அதற்கான முயற்சியை வந்து நம்ம தான் எடுக்கணும். ஏன்னா இது தனிநபர் சார்ந்த ஒரு விஷயம். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சியில் தொலைந்து போகாமல், அலைபேசியில் அடைக்கலம் போகாமல் எவ்வளோ பேர் இன்றைக்கி வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு பிரேக் நம்ம லைஃப்பில் எப்போதுமே வேணும். அதாவது ஒரு மோனோட்டோனஸாக லைஃப் ஓடிக்கிட்டே இல்லாமல் அப்பப்போ பலரை சந்தித்து பேசுகிறது, இந்த மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் நகைச்சுவை மன்றம் இருக்குதுன்னு இப்போ கேள்விப்படும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த பிரேக் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்போ தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம மொபைல் ஃபோன் பார்க்க ஆரம்பித்தோமே அப்போவே ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரெஸ் நமக்குள்ளே வந்து உட்காந்துருது. ஸோ நம்ம ஒருத்தர் பேசிக்கும் போது தான் அந்த மன அழுத்தத்துலேருந்து வெளியில் வர்றோம். ஏன்னா இந்த மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் தாங்க முடியாமல் எவ்வளோ பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ சொசைட்டியோட சப்போர்ட், மற்றவங்களோட ஹெல்ப் இருக்கும்போது அந்த சூசைட் ரேட்டும் குறையுது. ஸ்ட்ரெஸ்னால் வர்ற வியாதிகளையும் நம்ம தள்ளி வைக்கலாம். அதனால் இந்த மாதிரி நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெறணும். இன்று வெள்ளி விழா காணும் நகைச்சுவை மன்றம் இன்னும் பல 100 ஆண்டுகள் காணுவதற்கு எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கலாம். இப்போ வந்து அடுத்து 2024 நியூ இயரு. இந்த நிகழ்வில் நிறைய மாற்றங்கள் நமக்குள்ளே நடக்கும். ஸோ அடுத்த நியூ இயரை நம்ம மைண்ட் லெவலில் ப்ரிப்பேர் பண்ணி எதிர்கொள்ளணும் அப்படின்றத நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். என்னென்னா ஒரு சின்ன விஷயம், 2024க்கு நீங்கள் பிளான் பண்ணுறீங்களோ இல்லையோ, 2024 உங்களுக்கு என்னென்ன பண்ணணும்னு அது ஆல்ரெடி பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு ஜோக் நான் படித்தேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க வாழ்க்கை அப்படி தான் ஓடிட்டுருக்கு. அதனால் நம் மனதை ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் மன அமைதியாகவும் வைத்து கொண்டால் எப்போதும் ஆனந்தமும் ஆரோக்கியமும் நம் கைகளில் தான். அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்று பாராட்டு விழா காணும் முனைவர் அப்துல் காதர் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஐயா, நம்முடைய மருத்துவர் வேணி அவர்கள் ஒரு அருமையான கருத்து சொன்னார்கள். இன்றைக்கி எல்லாரும் ஸ்ட்ரெஸ்ஸில் கஷ்டப்படுறாங்க. நியூராலஜிக்கல் ப்ராப்ளம் ஏற்படுறதுக்கு காரணமே வந்து மனிதர்களுடைய மன அழுத்தம் ரொம்ப அதிகமாக போச்சு அப்படின்னாங்க. அது உண்மை. அதாவது எல்லாமே இன்றைக்கி ஒரு பிரச்சனையாக இருக்குது. இப்போவே கூட பல பேர் இங்கே இருப்பாங்களே ஒழிய ஒரு மைல்டு ஸ்ட்ரெஸ்ஸு ஃபார்ம் ஆகும். இவர் பேசணுமா, இவருக்கு அப்புறம் அவர் பேசணுமா, அவர் பேசி அதுக்கப்புறம் அவர் நிறைவுரை சொல்லணுமா, அதுக்கப்புறம் நன்றி உரைன்னு வேறு ஒன்று சொல்லுவாங்களாம். இதெல்லாம் முடிஞ்சு நம்ம இங்கேருந்து வீட்டுக்கு போய் அந்த ஃப்ரிட்ஜை திறந்து சாம்பாரை கொதிக்க வச்சு எப்படி சாப்பிட்றது அப்படின்னு இது நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டாலும் இதெல்லாம் நடக்கத்தான் போகுது. இதுலேருந்து ஏதாவது நாம் தப்பிக்க முடியுமா? முடியவே முடியாது, ஒன்றும் முடியாது. அப்போ நம்ம அதை ஏற்றுக்கணுமா இல்லையா? ரொம்ப அழகாக ஒரு டெஃபனேஷன் நம்ம வாழ்க்கையில் வலின்னு ஒன்று உண்டாகுதுங்கிறான் பாருங்க. அதை பற்றி ரொம்ப பியூட்டிஃபுல் டெஃபனேஷன் ஒன்று இருக்குது. வாட் இஸ் பெயின் அப்படின்னு கேட்டான். பெயின் இஸ் நத்திங் பட் ரெஃப்யூசிங் டு அக்செப்ட் த ரியாலிட்டின்னா. வென்எவர் யூ ரெஃப்யூஸ் டு அக்செப்ட் த ரியாலிட்டி, எது அங்கே நிதர்சனமான உண்மையோ அதை நீ ஏற்றுக்கிறதுக்கு மறுக்கிற போதெல்லாம் வலி வரத்தான் செய்யும். பெயின் இஸ் நத்திங் பட் ரெஃப்யூசிங் டு அக்செப்ட் த ரியாலிட்டி. அது அப்படி தான் பேராசிரியர் ராதாகிருஷ்ணனை பற்றி சொன்னார் இல்லையா சார்? மனைவியோட எல்லா கேள்விகளுக்கும் பதில் இருக்குன்னு சொல்லவே முடியாது சார். மனைவியாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. யாரோட எந்த கேள்விகளுக்குமே எல்லா கேள்விக்கும் பதில் இருக்குலாம் சொல்லிவிட முடியாது. ஏதோ ஒன்று சொல்லி ட்ரை பண்ணி பார்க்கலாம், அவ்வளவுதான். அவங்க அதை ஏற்றுக்கலாம், ஏற்றுக்காமல் போகலாம். அதை பற்றிலாம் நம்ம கவலைப்பட்டோம்னா முடியவே முடியாது. அப்போது வாழ்க்கையை நம்ம எப்படி கொண்டு போகணும் அப்படின்னா நமக்கு ஒரு தெளிவு இருக்கணும். உலகத்தில் சில விஷயம் நடக்கும், அதை நாம் ஏற்றுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கணும். நான் இந்த ஹெச்ஆர் கிளாஸஸ்லாம் எடுக்கும்போது நிறைய பேர் வருத்தப்படுவாங்க. சார் நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு பண்ணுறேன் சார், ஆனாலும் இதை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க சார், குறை சொல்கிறாங்க சார், நான் இன்னும் இப்படி பண்ணலை அப்படி பண்ணலேன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி ஒன்று சொல்லிட்டு போகிறேன் உங்களுக்கு. நாம் எல்லாமே சரியாக பண்ணிட்டதால் நம்மளை எல்லாருமே பாராட்டுவாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க. எல்லாமே நீங்கள் சரியாக பண்ணிட்டதாலேயே எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க. யூடியூப்பில் கூட என்னுடைய பேச்சில் இருக்குது அந்த பகுதி. ஒரு அமெரிக்கன் சூப்பர் மார்க்கெட்டில் ராத்திரி 8 மணிக்கு க்ளோஸ் பண்ணுற போது ஒரு நாய் உள்ளே வந்தது சார். உள்ளே வந்த நாய் ஒரு பேஸ்கெட்டை கவ்விக்கிட்டு வந்தது. அந்த கடைக்காரர் ஆச்சரியப்பட்டு அடையே இது பேஸ்கெட்டை கவ்விக்கிட்டு வருதுன்னு பார்த்தா அதில் ஒரு குறிப்பு இருக்குது. என்னென்ன வேணும், பால். அது சில பெண்களுக்கு ஒரு நல்ல பழக்கம், காலம்பரை என்ன வேணுமோ அதை ராத்திரி கடை சாத்தினதுக்கப்புறம் எழுதி கொடுப்பாங்க. இதெல்லாம் உள்ளே போட்டுருக்குது பேஸ்கெட்டுக்குள்ளே. அந்த கடைக்காரர் பார்த்துட்டு உடனே பால் பாக்கெட்டு, மேட்சு பாக்ஸு, காலம்பரைக்கு வேண்டியது, முட்டை, என்னெல்லாமோ எடுத்து எல்லாம் உள்ளே போட்டு
அந்த நாயை எப்படி பார்த்தா பையை திருப்பி காட்டுச்சு, அதில் பணம் இருக்குது. அந்த பணத்தை எடுத்துட்டு அவர் சில்லறையை போட்ட உடனே வாலாட்டுச்சு, அதாவது தேங்க்ஸ் பண்ணுதான், நன்றி அப்படின்னு. இவருக்கு அந்த நாயை பார்த்து ஒரே ஆச்சரியம், அடே எப்படிப்பட்ட நாய், டக்குன்னு கடையை முன்னாரு, இது யார் வீட்டு நாயின்னு பார்க்கணும்னு ஃபாலோ பண்ணி கூட வந்தா பஸ் ஸ்டாப்பில் வந்து நின்று நம்பர் பார்த்து ஏறுது. அங்கெல்லாம் டிரைவர்கிட்ட தான் டிக்கெட் வாங்கணும், கண்டக்டர்னு தனியாக இருக்க மாட்டாங்க. இவர் நேராக டிரைவர்கிட்ட போய் அந்த சில்லறையை அந்த பையை காட்டுது. அவர் எடுத்துட்ட உடனே கரெக்டாக அது ஸ்டாப்பு வரும்போது மறுபடியும் வாழை ஆட்டுச்சு, எங்கே இறங்கணுமோ அங்கே வாழை ஆட்டுச்சு. டிரைவர் வண்டியை நிறுத்தினார், இறங்கிருச்சு. உடனே இந்த கடைக்காரரும் கூட இறங்கி இது யார் வீட்டு நாயின்னு பார்த்தா ஒரு சிக்னல் வருது சார், ரோடு சிக்னல் பார்த்து கிராஸ் பண்ணுது. நிறைய நாய் சிக்னலை மதிக்கிறதே இல்லை. நீங்கள் ஏன் கை தட்டினீங்கன்னு எனக்கு தெரியல, எனக்கு ஒன்றும் புரியல. சாதாரண ஒரு விஷயம் சொன்னேன், அவ்வளோதானே. நிறைய நாய் சிக்னலை மதிக்கவே மாட்டேங்குது இல்லை. இந்த நாய் சிக்னலை மதிச்சுட்டு கிராஸ் பண்ணி அந்தாண்ட போச்சு. அந்த வீட்டுக்கு போய் சார் காலிங் பெல் அடிக்குது சார். அந்த வீட்டுக்காரன் கதவை திறந்தான். இந்த சூப்பர் மார்க்கெட்காரன் நினச்சா என்ன நாய் எவ்வளோ பிரில்லியன்ட்டுன்னு. ஆனால் அந்த வீட்டுக்காரன் கதவை திறந்தவன் மட்டேன்னு அந்த நாய் தலைமையில் ஒன்று வச்சான் பாருங்க, வச்சுட்டு அறிவு கெட்ட நாய் அப்படி. இந்த கடைக்காரன் கோபமாக சொன்னான், இந்த மாதிரி ஒரு நாயை நான் என் லைஃப்லேயே பார்த்ததில்லை, எவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக எல்லாம் பண்ணுது, அதை போய் அறிவு கிட்ட நாயேன்னு அடிக்கிறியே. அந்த வீட்டுக்காரன் சொன்னான் பாருங்க ஒரு வார்த்தை, எத்தனை தடவை இதுக்கு சொல்லியிருக்கேன் தெரியுமா, நீ போகும்போதே சாவியை எடுத்துகிட்டு போ, வந்து காலிங் பெல் அடிக்காத, திறந்துட்டு நீயா உள்ளவான்னு சொல்லியிருக்கிற. இந்த நாய்க்கு அது விளங்குச்சா அப்படின்னா. நீங்கள் வாழ்க்கையை புரிஞ்சுக்கணும். நீங்கள் உங்கள் வாழ்நாள் முழுக்க பார்த்து எல்லாருக்கும் ஒன்று பண்ணியிருந்தா கூட இந்த நாய் இதை ஏன் செய்யலை அப்படின்னு கேட்குறதுக்கு 4 பேராவது உலகத்தில் இருப்பான். இதை தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் 100% நான் கரெக்டாக பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த நாய் இதை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு உலகத்தில் 4 பேர் ரெடியாக தான் இருப்பேன். அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது. யார் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி கவலைப்படக்கூடாது. பட் அதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் வேணும். அது என்ன? அதான் அறிவு வளர்ச்சிக்கு அடையாளம். யார் புகழ் உரைக்கு மயங்குவதில்லையோ அவர்கள் விமர்சனங்களுக்கும் பயப்படுவது இல்லை. இதுதான் கிளாரிட்டி. யார் புகழ் உரைகளை பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லையோ அவர்கள் விமர்சனங்களையும் பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். புகழுக்கு ஏங்காதீர்கள், உங்களை பற்றிய குறைகளையும் பொருட்படுத்தாதீர்கள். உங்களுக்கு மன அழுத்தமும் இருக்க முடியாது, மன வருத்தமும் இருக்க முடியாது. இதை தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று என்ன தெரியுங்களா, இப்போ நம்மளை குறை சொல்றதை பற்றி சொன்னேன். நம்மக்கிட்ட சுற்றி இருக்கிறவங்க 100% பெர்ஃபெக்டாக இருக்க முடியாது. 100% பெர்ஃபெக்டாக நம்மக்கிட்ட கொஞ்சம் முன்ன பின்ன கணக்கு கொடுப்பாங்க, கொஞ்சம் முன்ன பின்ன ஒரு 10 காசு 20 காசு ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க. வருத்தப்படவே கூடாது. நான் படித்த பொன்மொழிகளில் என்னை ரொம்ப தூக்கி சாப்பிட்ட பொன்மொழி என்ன தெரியுங்களா, நல்ல நீரில், இந்த வார்த்தையை கவனிக்கணும், நல்ல நீரில் மீன்கள் வாழ முடியாது, நல்ல நீரில் மீன்கள் வாழ முடியாது, அதுபோல் மிக நல்லவனுக்கு பின்னால் மக்களால் நிற்க முடியாது. எவ்வளோ பெரிய வார்த்தை தெரியுங்களா? என்ன, அழுக்கான தண்ணியில் தான் பூச்சியும் புழுவும் இருக்கும், மீன் இருக்கும். பளிங்கு மாதிரி தண்ணி சுத்தமாக இருந்ததுன்னா மீனால வாழ முடியாது. அதனால இந்த நாட்டில் 100% சுத்தமா அப்படின்னா புழுகுறான்னு அர்த்தம், சான்ஸ் கிடையாதுன்னு அர்த்தம். கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருப்பான். இது லட்சத்தில் இருக்கும், சிலது கோடியில் இருக்கும். அதான் வித்தியாசமே ஒழிய பெருசாக நீங்கள் அது எல்லாம் 100% பெர்ஃபெக்டா அப்படின்னா 100% பெர்ஃபெக்ஷன் நாட் அட் ஆல் பாசிபிள். ப்ராக்டிக்கலி நாட் அட் ஆல் பாசிபிள். காம்ப்ரமைஸ் இல்லாமல் உலகத்தில் வாழ முடியுமா? சில பேர் சொல்லுவாங்க, என் டிரைவர் கொஞ்சம் புத்திசாலியாக இருக்கலாம், என் செக்ரட்டரி இன்னும் கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக இருக்கலாம், என் ஒய்ஃப் இன்னும் கொஞ்சம் அறிவாளியாக இருந்திருக்கலாம். இருந்திருந்தால் ஒன்று ரிஜெக்ட் பண்ணியிருப்பாளே. இப்போ நானே பாதி என் ஒய்ஃப்ட்ட சொல்வேன், ஏன்னா இது உனக்கு தானாக தோணாதா, உனக்கு இது தானாகவே புரியாதான்னு. அதுக்கு ஒரு பதில் சொல்லுவா பாருங்க, புரிஞ்சிருந்தா நான் மீட்டிங்க்கு நானும் 1 லட்சம் ரூபா வாங்கியிருப்பேன். புரியாததால தான் திட்டு வாங்கிக்கிட்டு உட்காந்துருக்கேன். புரியுதா? புரியாததுங்கிறதுக்கு புரியுதான்னு கேட்குறேன். எப்படி? புரிஞ்சிருந்தா நானும் மீட்டிங்க்கு 1 லட்சம் ரூபா கேட்டிருப்பேன். புரியாததால தான் நான் இங்கே உட்காந்து திட்டு வாங்கிக்கிட்டு இருக்கிறேன். புரியுதா அப்படின்ட்டு உள்ளே போவா. அடுத்தாப்புல ஒரு கேள்வி கேட்டா சார் ஒரு நாள், உனக்கு எத்தனை தடவை நான் ட்ரெயின் பண்ணுறேன், எவ்வளோ சொல்லி கொடுக்குறேன், உன்னை மறந்துடுறீங்க. என்ன எப்பவுமே நான் உங்களை விட 5 வயசு சின்னவ, எப்பவுமே நான் உங்களை விட 5 வயசு சின்னவ. என்ன அர்த்தம்? நீ எவ்வளோ குரோத்துக்கு போனாலும் என்னோட குரோத் கொஞ்சம் பின்னாடி தான் இருக்கும். இது ஏன் உனக்கு விளங்கலைன்னு கேட்குற. கரெக்டு.
எப்பவுமே நான் உன்னை விட 5 வயசு சின்னது, இது உனக்கு விளங்கலையா அப்படின்னு கேட்குறேன். இப்போ நம்மளை விட நம்ம யாரையோ குறை சொல்கிறோம், இவங்க இப்படி இல்லை அப்படி இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லை. நீங்கள் லைஃப்பில் அதை ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக, ஒரு வருத்தமாக, ஒரு வேதனையாக எடுத்துக்கிட்டு எப்போ துன்பப்படுறதா இருந்தாலும் துன்பப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். இதுக்கு நான் வழக்கமாக ஒரு சம்பவம் சொல்கிறது உண்டு. ஒரு தடவை மார்க்கெட்டில் நம்ம ஊரில் தெனாலிராமன் மாதிரி முல்லா நசுருத்தின்னு ஒரு கதை சொல்லுவாங்க அராம்பில். அவர் மார்க்கெட்டில் கழுதையில் இப்படி போயிட்டு இருக்கிறாரு. அங்கே அராபிலெல்லாம் வந்து கழுதை அவங்க வீட்டில் வாகனமாக வளரும். அதில் அவர் போயிட்டுருக்கிறாரு. அதில் போயிட்டுருக்கிறாரு, வேகமாக போகிறாரு, பயங்கர வேகத்தில் போகிறாரு. உடனே கடைக்காரெல்லாம் கேட்டான், முல்லா எங்கே வேகமாக போகிறீங்க, எங்கே வேகமாக போகிறீங்க, என்ன அவசரம், எனி ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டான். அவர் பதிலே சொல்லலை, அவர் பாட்டுக்கு போயிட்டார். இவங்களுக்கெல்லாம் என்ன வருத்தம்னு கேட்டால், நம்ம கேள்வி கேட்டு பதில் சொல்லலையேன்னு வருத்தப்படுவாங்க. இன்றைக்கி தெரிஞ்சுக்குங்க, ஒருத்தரை சௌக்கியமானு கேட்குறது தான் நம்ம வேலையை ஒழிய, பதில் சொல்கிறதும் சொல்லாததும் அவன் இஷ்டம். நம்மால் பல பேர் நான் கேட்டேன் பதில் சொல்ல மூஞ்சியை திருப்பிட்டு போயிட்டான், இனிமேல் அவன் மூஞ்சியில் எப்படி முழிப்பேன், கேட்குறதோட என் வேலை முடிஞ்சு போச்சு. விருப்பப்பட்டால் பதில் சொல்லலாம், விருப்பப்படாட்டி பதில் சொல்லாமல் போகலாம். இப்போ டிவி இன்டர்வியூவில் போய் நாங்கள் உட்காடுறோம், எங்களை வேணும்னே இம்சை பண்ணுற மாதிரி கேள்வி கேட்பாங்க. அதாவது என்ன சொன்னால் அவமானப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு கேள்வி கேட்பாங்க. உடனே சில பேர் என்ன பண்ணுவாங்க, தாட் போட்டு மைக்கை பிடுங்கி தூக்கி அந்தாண்ட போட்டு இன்டர்வியூ விட்டு அந்தாண்ட ஏஞ்சி போவாங்க. ஒன்றும் அவசியமே கிடையாது. நம்மளை இன்டர்வியூ பண்ணுறவன் 4 கேள்வி தப்பாக கேட்டால் என்ன சொல்லலாம், நெக்ஸ்ட் கொஸ்டின். ஏன் கேட்கறதுக்கு உனக்கு ரைட் இருக்கிற மாதிரி பதில் சொல்லாமல் இருக்கிறதுக்கு எனக்கு ரைட் இருக்குது. கேட்கறதுக்கு உனக்கு ரைட் இருக்குன்னா பதில் சொல்லவோ சொல்லாமல் இருக்கவோ எனக்கு ரைட் இருக்கு. நீ உன் ரைட்டை பாரு, நான் என் ரைட்டை பாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின் முடிஞ்சு போச்சு. அதை விட்டுட்டு மைக்கு தூக்கி போட்டு டாட்டு பூட்டுன்னு பிபி எகிரி வீட்டுக்கு வந்து மாத்திரையை போட்டு எதுக்கு இதெல்லாம்? நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே என்ன பண்ணுறோம், அவன் இப்படி இருக்கலாம், இவன் இப்படி இருக்கலாம். இவர் போகும்போது கேட்டான், ஏன் போகிற வேகமானு பதில் சொல்லலை. எல்லாரும் வருத்தப்பட்டான். மறுநாள் இவர் வராரு பாருங்க, கழுதையை விட்டுட்டு வந்தார். கேள்வியை மறுபடியும் கேட்டான், நேத்திக்கு நீ வேகமாக போன, உன்னை நிறுத்தி நாங்கள் கேள்வி கேட்டோம், நீ ஏதாவது மரியாதையாக பதில் சொன்னியா, நீ எங்கே வேகமாக போகிறேன்னு கேட்டோமே பதில் சொன்னியான். அவர் கேட்டார், யார் வேகமாக போனா, நீன்னா கரெக்டாக சொல். கழுதை. அதை கேட்குறதுக்கு ஒரு பயலுக்கு தைரியம் இல்லை, அந்த கழுதையை கேட்குறதுக்கு ஒரு பயலுக்கு துப்பு இல்லை. சும்மா உட்காந்து போன, ஏன் உயிரை எடுக்கிறீங்க, ஏன் வேகமாக போனேன், ஏன் வேகமாக போனேன்னு. ஏன் வேகமாக போவேன் அதுக்கு தானே தெரியும், எனக்கு எப்படி தெரியும். இவெல்லாம் கேட்டான், உன் கழுதையை பற்றி உனக்கு தெரியாதான்னா. உங்களுக்கெல்லாம் ஏன் கழுதையை பற்றி தெரியாது என்ன? இது வரைக்கும் நான் சொன்னபடி அது நடந்ததே இல்லை. ஏன்? அது கழுத சொன்னபடி கேட்டாது, அப்புறம் எப்படி? அது கழுத சொன்னபடி கேட்காது. ஆனால் நான் இப்போ ரொம்ப சௌரியமாக இருக்கேன். எப்படி சௌரியமாக இருக்குது? அது வேகமாக போனால் வேகமாக வேலையை முடிச்சுக்கணும், மெதுவாக போனால் மெதுவாக முடிச்சுக்கணும். அது தெற்க போனால் தெற்க வேலையை முடிச்சிடணும், வடக்க போனால் வடக்க வேலையை முடிச்சிடணும். நான் இப்போ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறேன், கழுதையோட காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டேன்னார். உங்களுக்கும் நான் அதே தான் சொல்கிறேன். நீங்களும் லைஃப்பில் கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னா பல கழுதைங்களோட காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறத தவிர வாழ்க்கையில் வேறு வழி கிடையாது. பல கழுதைங்களோட காம்ப்ரமைஸ் பண்ணால் மட்டும்தான் கம்ஃபர்டபுள் லைஃப் நடத்த முடியுமே ஒழிய, இவன் ஏன் இப்படி இருக்கிறான், அவன் ஏன் இப்படி இருக்கிறான், இவனுக்கு என்ன வந்தது, நம்ம அதை பற்றிலாம் சீரியஸாக எடுத்துக்கிட்டா அவங்க சொன்ன மாதிரி தினம் வந்து உங்களை தான் பார்க்க வேண்டியிருக்கும். நான் இப்போ அவங்கக்கிட்ட போகாமல் இருக்கிறதுக்கான ஏற்பாடு என்னென்ன உண்டோ அவ்வளோத்தையும் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எவ்வளோ சொன்னாலும் வர்றவங்க வருவாங்கங்கிறாங்க. நீங்கள் சொன்னதுனால யாரும் வராமல் இருந்துட மாட்டாங்க, வர்றவங்களாம் வருவாங்க. குறைஞ்சபட்சம் ஒன்று பண்ணுங்க, என்ன, நகைச்சுவை மன்றத்துக்காவது வந்துக்கிட்டு இருங்க. அப்போ அவங்ககிட்ட போகிற ஒரு 4 பேர் குறைவீங்க. சார் சிரிக்கணும் சார், மனுஷன் மகிழ்ச்சியாக இருக்கணும் சார், இல்லாட்டி மசில்ஸ் எல்லாம் கிராம்ப் ஆகிடும். அப்படியே அது வந்து சுருக்கம் பிடிச்சி போய் அதில் எத்தனை விதமான நோய் வருது தெரியுமா? மன மகிழ்ச்சியோடு இருப்பதற்குரிய ஒரு தன்மையை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். மூளை நரம்பியல் மருத்துவர் வேணி அவர்கள் எழுதிய தலைவலியே உன் முகவரிதான் என்ன, மூளை என்னும் மூலவர், பக்கவாதத்தையும் வெல்லலாம் மற்றும் நலவாழ்வு 40 நம் கைகளில் புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்ஃபோர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம்.